வணக்கம். என் பேர் வந்து ஷாருன். நான் வந்து இங்கே 49வது புத்தக கண்காட்சிக்காண்டி இங்கே வந்திருக்கேன். இங்கே ஒரு புக் ஸ்டோரில் நிற்கிறேன். எனக்கு வந்து பர்சனலி எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு புக் வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி நான் படித்தேன். அதோட செகண்ட் பார்ட் நான் தேடினேன், பட் ஆனால் எனக்கு கிடைக்கல. பட் இங்கே வந்தேன். இங்கே வந்து எனக்கு ஃபஸ்ட் ஆல் என்ட்ரி ஆனோடனே அதோட செகண்ட் பார்ட் வந்து கண்ணில் பட்டுச்சு. ஸோ வாங்கிட்டேன். இதுதான் அந்த புக்கு. இதோட ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பேசிக்காக வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து எமோஷ்னலி இம்பேலன்ஸ்டாக, அதாச்சும் எமோஷ்னலி ஏதோ ஒரு எமோஷனில் ட்ரிகர் ஆகிருக்கும் போது நம்ம வந்து எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட முழு கருத்தாகவே இருக்கும். என்னோட ஏஜ் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு என் பர்த்டே. இன்னையோட 20. தேங்க்யூ தேங்க்யூ. இன்னையோட 20 எனக்கு. இந்த 20 இயர்ஸ் லைஃப்பில் வந்து நான் எமோஷ்னலி நிறையா டெசிஷன்ஸ் எடுத்திருக்கேன். அது நிறையா தப்பாக போயிருக்கு. அந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா நான் மாற்றிக்கிட்டேன்னா அது இந்த புக் படித்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக் எனக்கு. ஸோ இதோட செகண்ட் வெர்ஷன் வந்து எனக்கு இன்றைக்கி கிடச்சிருச்சு. ஸோ வந்து நான் இன்றைக்கி போயிட்டு இதை படிக்க ஆரம்பிச்சிடுவேன். அண்ட் தென் எது காதல், எது இனச்சேர்க்கை அப்படின்னு ஒரு புக் படிச்சிருக்கேன். அந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக். இன்ஃபேக்ட் என்ன கேட்டால் என்ன மாதிரி ஏஜில் இருக்கிற எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புக் அது. ஏன்னா நிறையா பேருக்கு இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் வந்து எது லவ் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இங்கே இருக்குது. ஸோ வந்து அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு பேசிக்காக லவ்னா என்ன, ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் என்ன, ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிறத வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க அந்த புக். தட்ஸ் இட். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது அது என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம்.